வெல்கம் டு ஆனந்தக்குடில். இப்போ வந்து இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கணும். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் அதில் போட்டு லைட்டாக வறுத்துக்கணும். இது கருகாமல் லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ மிளகு வந்து இது மாதிரி 1-2 லைட்டாக பொடிச்சு வச்சாச்சு மிக்சியில். அடுத்து இந்த கடாயில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ வந்து அது தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கிட்டோம். அப்புறம் வெஜ் லீஃப் போட்டாச்சு, கிராம்பு, பட்டை போட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம சின்ன வெங்காயம், வெங்காயத்தை ஒரு 30 வெங்காயத்துக்கிட்ட அதில் உரித்து அதில் போட்டுக்கிட்டோம். போட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் அதை 2ஆக கீறி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிட்டோம். இது கூட கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து போட்டுக்கிட்டோம். இது பிரிஞ்சி லீஃபு எங்கள் வீட்டில் இருக்குது, அதனால் போட்டிருக்கோம். ரம்பா இலைன்னு சொல்லுவாங்க, அது இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டுக்கிறோம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீஸை நல்லா கழுவிட்டு அதோட சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து இது நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா எல்லாமே நமக்கு உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெயை ஊற்றிட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த சிக்கன் கொஞ்சம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் வதங்கிடுச்சு, ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். காரமாக வேணும்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. எங்களுக்கு வந்து 1 ஸ்பூன் போடுறோம், ஏன்னா மிளகு நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் இது எல்லாம் காரம் நிறையா இருக்கும். இது 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இது கல் உப்பு 1 ஸ்பூனு. கல் உப்பு வந்து நாங்கள் வந்து மிக்சியில் போட்டு தூள் பண்ணி வச்சுக்கிறது. இப்போ இது 3ஐயும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மசாலாலாம் அதெல்லாம் மிக்ஸ் ஆகிடணும். மசாலாலாம் நல்லா இதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். பெரிய டம்ளர்னால் 1/2 டம்ளர் எடுத்துக்கேன், சின்ன டம்ளர்னால் 1 டம்ளர் ஊற்றுங்க போதும். அது சிக்கன்னால நமக்கு சீக்கிரத்தில் வெந்துடும். இப்போ வந்து இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அதில் உள்ள தண்ணியெலாம் வற்றிடுச்சு, நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பாருங்க, தண்ணியில் நல்லா வற்றிடுச்சு, எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு காரம் உப்பு பார்த்துக்கோங்க.
உப்பு பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். காரம் நிறையவே இருக்குது, நல்லாவே இருக்குது. இப்போ வந்து நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மிளகுத்தூள், இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. வேகட்டும். அப்படியே சிம்மில் வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. ஏங்க பெப்பர் சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுண்டி எல்லாம் வெந்துருச்சு பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.